GLP-1 இப்போ எல்லாருக்கும் தெரியும் வெயிட்டை குறைக்கிறதுக்காக அந்த GLP-1 GIPன்னு சொல்கிற மாதிரி அந்த ட்ரேட் நேமில் மோஞ்சாரோ ஒசாம்பிக் வீகோவி எல்லாம் நிறைய வருது. இன்ஃபேக்ட் அதை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அதை கரெக்டாக சொல்லணும்னா அப்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லணும். ஏன்னா இப்போ அது எல்லாருக்குமே வந்து அந்த ரேட்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற அளவுக்கு அவங்களே போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த பர்டிகுலர் வீடியோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு ஜிம்மில் வந்து வெயிட்டு குறைக்கிறதுக்காக பெப்டைட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சண்டே எல்லாருக்கும் இன்ஜெக்ஷன் நல்லா வெயிட்டு குறை. அது என்னென்னு ரொம்ப டீப்பாக பார்த்தா இந்த GLP-1 இன்ஜெக்ஷன் தான் பெப்டைட். இந்த GLP-1 அப்படி அந்த இப்போ மோஞ்சோரை பார்த்தா டெர்சி பெப்டைட் அப்படிம்பாங்க. ஒசாம்பிக்கில் இருக்கிறது வந்து செமக்ளூட்டைட். இது எல்லாமே ஒரு பெப்டைடு தான். பெப்டைட்னா என்னென்னா அது ஒரு ப்ரோட்டீன் மாலிகுலில் சின்ன மாலிகுல்னு வச்சுக்கோங்க, மீடியம் சைஸ் மாலிகுல்னு வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒசாம்பிக் மோஞ்சாரோ வீகோவின் பேர் சொன்னால் எல்லாருக்கும் தெரியுங்கனால அதுக்கு புதுசாக அவங்க பேர் வைக்கிறது பெப்டைட் இன்ஜெக்ஷன். உங்களுக்கு பர்டிகுலராக பார்த்து அந்த பெப்டைட் இன்ஜெக்ஷன். ஸோ சண்டே எல்லாருக்கும் மொத்தமாக அது மாதிரி வாரம் போட்டு விடுறது. இது அவங்க என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் வெயிட்டை குறைக்கிறேன்னு சொல்லிங்கிற பேரில் மசில் வேஸ்டிங்கோட வெயிட்டை குறைக்கிறாங்க. இதை மாதிரிலாம் ஜிம்மில் போயோ இல்லை உங்களோட ஒரு டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் வெயிட்டை குறைக்கிறதுக்குன்னு இன்ஜெக்ஷன்லாம் போடாதீங்க. பட் அது ஒரு டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாது, கொடுக்குற என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்து கொடுக்குறது தான் என்றைக்குமே நல்லது. ஏன்னா இந்த பெப்டைடுங்கிற பேரில் யூஸ்வலாக மார்க்கெட்டில் உள்ள அதே இன்ஜெக்ஷனை தான் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ ரேட் கம்மியாகிடுச்சு, ரொம்ப கம்மியானாலும் அதை மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வர காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளோட ஒவ்வொருத்தரோட கடமை. அவங்க பாடி அவங்க தான் பார்த்துக்கணும். என்ன ஏதுன்னு கேட்காம நீங்களாக இன்ஜெக்ஷன் போட்டுக்காதீங்க.